டாப் லிஸ்ட்ல அமர் பிரசாத் ரெட்டி எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும். ஏன் இப்படி பதறீங்க? பிஜேபியினுடைய தொண்டனை பார்த்து நீங்க பயப்படுறீங்கல்ல, நாங்க தானே உங்களுடைய எதிர்கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் எங்க தலைவரை பத்தி இதே ஏர்போர்ட்ல வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் எல்லாம் வந்து அண்ணாமலை சொல்றதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுமா அப்படின்ட்டு. ஒருவேளை கோபாலபுர குடும்பத்துல தான் பிறக்கணுமோ? அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்கிற ஒரு சின்னவர்கிட்ட எங்க போச்சு? அங்க எங்க போச்சு? அங்க அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? நானும் மதிக்கிறேன் டிஆர் பாலு அண்ணன், நானும் மதிக்கிறேன், இருந்துட்டு போட்டோம். அப்படியே டெல்லியில இருந்தேன் ரொம்ப முக்கியமான வேலையை கொடுத்துருந்தார் தலைவர். அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லும் போது என்ன எலெக்ஷன் ஆஃபீஸ் இன்சார்ஜாக கூட போட்டிருக்காங்க. எலெக்ஷன் ஆஃபீஸ் தமிழ்நாடு என்டையர் பிஜேபி எலெக்ஷன் ஆஃபீஸோட இன்சார்ஜாக வேற போட்டிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் மீடியாக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க என் மேலே வச்ச குற்றச்சாட்டு, அதாவது ஒரு 6-7 மாதம் முன்னாடி, அதாவது முன்னாடி ஒரு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஒரு 4 பொய் வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமர்கிட்ட ஒரு 2000 கோடி இருக்குது. நீங்களே கூட சில பத்திரிகைலாம் போட்டிருக்கிறீங்க, 2000 கோடி இருக்குது, இவர்கிட்ட 10,000 கோடி இருக்குது. இப்படிதான் நிறைய பேர் சொல்ல வேண்டாம், பத்திரிகை பேர் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ 50,000க்கு வந்துடுச்சு. அதை நினச்சி அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அது 50,000 கோடியாக தானே போகணும்? 50,000 வருமான கருமே. அதில் அதாவது தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவர் மேலே ஒரு 10 பொய் கேஸ் போடுவாங்க நம்ம ஆட்கள். மகாத்மா காந்தியே பிறந்திருந்தா கூட திமுக அரசாங்கம் ஒரு 10 பொய் கேஸ் அவர் மேலே போடுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தால் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அதாவது ஒரு கருத்தால் மோதணும். ஒரு கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம், அதை நீங்கள் கருத்தால் மோதணுமே தவிர, என்கிட்ட பலம் இருக்குது, நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், நான் நினச்ச எத்தனை பொய் வழக்கு வேணாலும் போடுவேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தமிழ்நாட்டில் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் பண்ணுறதில்லை. திமுகலேருந்து இந்த ஐஎஸ்லேருந்து யாராவது அனுப்புனாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து வரதை வச்சு நீங்கள் அப்படியே நியூஸை போட்டுடுறீங்க. கரெக்டாக? ஐஎஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி விடுவான், இதை போடுங்கன்ட்டு உடனே நீங்கள் நியூஸ் போடுவீங்க. அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, 3 தனிப்படை அதிரடி காட்டிய போலீஸ் எங்கள் கும்மிடிப்பூடி பார்டர் இல்லையா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். பொய் வழக்கு ஊருக்கே தெரியுது இது ஒரு பொய் வழக்குன்ட்டு. நான் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவன் தெரியுமா? என்னுடைய அப்பா 8 வயசுல இறந்துட்டாரு. மீடியா முன்னாடி சொல்கிறேன், நான் என்னை வளர்த்தது எங்கள் அம்மா. கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்கள் கட்சியில் உள்ள. ஒரு நிமிஷம் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன், அவசரப்படாதீங்க, கண்டென்ட் வரும் உங்களுக்கு, டோன்ட் வரி. அப்போ ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண், அவங்கள தவறான வார்த்தையில் பேசுகிறாங்க. அந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் எல்லாமே வச்சுருக்கேன். எனக்கு அனுப்பி விட்டாங்க, டெல்லியில் இருக்கும்போது அனுப்புனாங்க. தவறான வார்த்தையில் இன்னொருத்தர் பேசுகிறாங்க. அவங்க திமுகவில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய சொந்தக்காரங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், ஏங்க இந்த மாதிரி எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்களை திமுக தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க பேரை சொல்லியே நாங்கள் அவங்க சொந்தக்காரங்க எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியே மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, தகாத வார்த்தைகள். அதாவது நம்மளால் ஒரு இந்த சொசைட்டினால் கேட்கவே முடியாத வார்த்தைகளை திட்டுறாங்க. அந்த ஆடியோவும் இருக்குது, நீங்கள் கேஸ் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னது தான். எங்கே இது வெளியே வந்துருமோ அப்படின்ட்டு உடனடியாக பிளேட்டை மாற்றி, ஏங்க யோசிச்சு பாருங்க, லாஜிக் எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது லாஜிக் இருக்கா? நான் ஒருத்தர் காசு கொடுக்குறேன்னா என் டிரைவர் போய் பங்கு கேட்குறாரா? இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நாளைக்கு முதல்வருடைய டிரைவர் போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முதல்வரை கேள்வி கேட்டீங்களா? சொல்லுங்க சார். அதனால எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், என்னோட பயணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுவும் இந்த திமுக அரசாங்கம் இருக்கும்போது ஈஸியாக பொய் வழக்கு. இப்போ கூட எனக்கு உள்ள ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் வெளியே வந்தவொடனே இன்னும் 2 பொய் வழக்கு போடுவாங்க உங்கள் மேலே, ரெடியாக வச்சுருக்கிறாங்க. டாப் லிஸ்ட்டில் அமர் பிரசாத் ரெட்டி எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும். ஏன் இப்படி பதறீங்க? எதனால் உங்களை எதிர்கொள்ள முடியல? முதல் முறையாக பார்க்குறேங்க, எனக்கு ஒரு சந்தோஷம் தான். திருப்பி கட்சிக்காக ஜெயிலுக்கு போகிறோம், அதெல்லாம் அதை வச்சுப்போம், அது ஒரு சந்தோஷமாக வச்சுப்போம். ஆனால் பிஜேபியினுடைய தொண்டனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கல்ல, நாங்கள் தானே உங்களுடைய எதிர்கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஏங்க, அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் நான் பார்த்தேன், அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் எங்கள் தலைவரை பற்றி இதே ஏர்போர்ட்டில் வரும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார்,
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் எல்லாம் வந்து அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணுமா அப்படின்ட்டு, ஒருவேளை கோபாலபுர குடும்பத்தில் தான் பிறக்கணுமோ அப்படின்னா தான் ரிப்ளை பண்ணுவார். அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்கிற சின்னவர்கிட்ட எங்கே போச்சு? அங்கே எங்கே போச்சு? அங்கே அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? நானும் மதிக்கிறேன், டிஆர் பாலு அண்ணன் நானும் மதிக்கிறேன், இருந்துட்டு போட்டோம் அப்படியே. பட் அங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? அங்கே உங்களுடைய அந்த ஆளுமை என்னாச்சு? 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? நீங்கள் அவருக்கு வாழ்க்கை தானே சொல்லிட்டு இருக்கீங்க.